சிவகுமார் அவர்கள், டாக்டர் பிரபாகரன் அவர்கள், உதயகுமார் அவர்கள், கிரண் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே இன்று புதுச்சேரியில் மிக சிறப்பாக வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நம்மில் ஒரு தலைவன் துவக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. விவசாயம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல், ஒரு பிசினஸ் நடத்துற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க எல்லாருமே உங்களுடைய காமன் த்ரெட், உங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனா ஒரு நூல் வந்து உங்க எல்லாத்தையும் இணைக்குது. என்ன அப்படின்னா, சமுதாயத்துல வந்து ஒரு மாற்றம் நடக்கணும், உங்களுக்கு அரபு செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், உங்களால இந்த சமுதாயத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி, சின்ன ஒரு மையப்பகுதியில ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நூல் தான் உங்க எல்லாத்தையுமே இணைக்குது. அதற்காகத்தான் நீங்க எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க. 100 பேருக்கு மேல, 150, 200 பேருக்கு மேல நீங்க வந்திருக்கீங்க. வந்து ட்ரஸ்ட் நடத்துறாங்க, அதுக்காக கொடுக்கணுமா? ஒரு ஆளை வந்து அடையாளப்படுத்துவதற்காக இந்த ஃபவுண்டேஷன் நடத்தணுமா? இல்ல தலைவர், செயலாளர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு FCRA வந்து நிறைய பணம் வாங்கி அதுல 80%, 85% நாங்களே சம்பளம் எடுத்துக்கணுமா அப்படிங்கறதுக்காக? இப்படிதான் ட்ரஸ்ட். நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த பொறுப்பு கிடையாதுங்க. யாரும் இதில் சம்பளம் எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் இதில் பர்சனலாக செலவு செய்ய முடியாது, யாருக்கும் இதில் ₹1 லாபம் கிடையாது. இது ஆரம்பிச்ச நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மில் ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி யாரையும் முன்னிலைப்படுத்த முடியாது. அதனாலதான் நான் சேர போய் கீழே போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா நாமளே நீங்க வற்புறுத்தி வந்து இந்த ஸ்டேஜில் நான் மேல எடுத்து உட்காந்து அப்படின்னா, எதற்காக நம்ம இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு கரூர்ல, கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோமோ, அந்த ஆரம்பிச்ச பர்பஸே வந்து லாஸ்ட் ஆயிடும். அங்க எல்லாமே வேற வேற துறையில இருக்கலாம். நான் பொலிட்டிக்கல் துறையில இருக்கலாம், இன்னொரு நண்பர் டாக்டர் துறையில இருக்கலாம், நண்பர் ஒருத்தர் லாயர் துறையில இருக்கலாம், இன்னொருத்தர் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கலாம், நீங்க எல்லாருமே ஒரு துறையில இருக்கலாம். அது வந்து உங்களை பற்றி ஒரு அடையாளம் மட்டும்தான். எப்படி ஆண் அப்படிங்கிறது ஒரு அடையாளமோ, இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு அடையாளமோ, பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது அடையாளமோ, ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது அடையாளமோ, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அடையாளம் அப்படிங்கிறது மனிதநேயம். எல்லாமே அந்த மனிதநேயத்துக்கு கீழே சின்ன சின்ன புள்ளிகள் தான். அதனால நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலா, இப்ப நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கரூர்ல பாத்தீங்கன்னா மாற்று கட்சி நண்பர்கள் தான் அதிகமா இருக்காங்க. திராவிட கட்சி நண்பர்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறார்கள். சிட்டிங் பஞ்சாயத்து தலைவர்ஸ் வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸா இருக்காங்க. அவங்க பஞ்சாயத்துல வந்து மாடல் பஞ்சாயத்து பண்றதுக்காக வேலைகள் போயிட்டு இருக்கு. வேற வேற கட்சி, நேஷனலிஸ்ட் கட்சியில இருக்கிற நண்பர்கள் வந்து வாலண்டியர்ஸா இருக்காங்க. பட் வி தி லீடர்ஸ் அமைப்புக்குள்ள நாங்க வரும்போது அரசியல் சைட்ல வச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு வந்து மனிதநேயமா என்ன விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் அண்ணன்ல பேச பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னா, ஆல் ஈகோ சிஸ்டம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, பேசி பேசாம இருக்கேன். கொஞ்சம் எல்லாம் உட்காந்துங்க, அங்க இருக்கும் உங்களுக்கு தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துருக்குன்னா முன்னாடி சேர் போடலாம், ஒரு 4 சேர் போடலாம், முன்னாடி வரலாம். இது பாத்தீங்கன்னா மனிதநேயம் அப்படிங்கறத மட்டும் அடையாளப்படுத்தி இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்முடைய நண்பர் பிரபாகர் சொன்ன மாதிரி கரூர்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பிளஸ் எஜுகேஷன், ஸ்கில்லிங், அது ரெண்டையும் மட்டும் முன்னிலைப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 200 ஃபேக்கல்டிக்கு மேல ட்ரெயினர்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குங்க. அது முடிஞ்சு எப்ப காலேஜஸ் ஆரம்பிக்கிறாங்களோ இமீடியட்டா ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் அதே ட்ரைனிங் அப்படியே கொடுப்போம். எல்லா காலேஜ்ல பேசி ரெடியா வச்சிருக்கோம், MOU சைன் பண்ணிட்டோம். கொரோனானால ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வர மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா ஜூம்ல, கூகுள் ஹேங் அவுட்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 இடத்துல நம்மளுடைய கோஆர்டினேஷன் சென்டர், விவசாயிகள் ஒருங்கிணைப்பு மையம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தோட எல்லா ஸ்கீம், அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும் போய் விவசாயிகிட்ட சேர்த்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஃபார்மர் கார்டு போட்டு அவங்களுக்கு அரசாங்கத்துல என்னென்ன திட்டம் கிடைக்கணுமோ நம்ம வாலண்டியர்ஸே போய் கனெக்ட் பண்றாங்க. நம்ம ஒரு 7 வாலண்டியர்ஸ் வந்து ஃபுல் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 13 வாலண்டியர்ஸ் வந்து பார்ட் டைமா இருக்காங்க. பிரபாகர் சொன்ன மாதிரி 5000 வாலண்டியர்ஸ் வந்து வேற வேற ரீதியில நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ட்ரைனிங் செமினார்ஸா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன ப்ரோச்சர் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கலாம். அதோடைய தொடக்கமாக நான் சொல்லிட்டீங்க, ஒரு கண்டினியூட்டியாக இன்னைக்கு புதுச்சேரிக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க வந்து 200 வாலண்டியர் சேர்றாங்களோ அங்க வந்து ஆரம்பிக்கணும். நீங்க லோக்கல் லீடர்ஸ் வந்து உருவாக்கணும், நீங்க அதை முன்னாடி எடுத்துட்டு போகணும். நீங்க சால்வ் பண்ற இஷ்யூஸ் வந்து புதுச்சேரி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸா இருக்கும். கரூர் அரவக்குறிச்சி இஷ்யூஸ் வேறங்க, கரூர் தென்னிலேக் இஷ்யூஸ் வேற, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் இஷ்யூஸ் வேற, கோயம்புத்தூர் சிட்டி இஷ்யூஸ் வேற. இந்த ஃபவுண்டேஷன் அங்கங்க நடக்கும் போது அதோட எபிலிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். புதுச்சேரி நீங்க வரும்போது புதுச்சேரியில வந்து தண்ணி பிரச்சனை அப்படின்னு கிடையாது. எல்லா விவசாயம் பாத்தீங்கன்னா நீங்க கை போரே போட்டுக்கிறீங்க. பட் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணிங்கிறது 600, 700, 800 ஃபீட் கீழே போகும். அங்க வந்து நீர் மேலாண்மை பத்தி அதிகமா நாம பேசுவோம், இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுவோம், அதிகமா யூரியா யூஸ் பண்றோம். சோ யார் இந்த ஃபவுண்டிங் டீம்ல இருக்கீங்களோ 200 பேரு, நெக்ஸ்ட் நீங்க ஒரு மீட்டிங் போட்டு உங்க ஊருக்கான ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க. பட் நிச்சயமாக எஜுகேஷன், ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அது எல்லா ஊர்லயும் இருக்கிற காமன் ப்ராப்ளம். அதை விட்டு நீங்க புதுச்சேரிக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட்டர் கிரியேட் பண்ணி நீங்க முன்னாடி போகணும். தேவையான டூல்ஸ், ரிசோர்சஸ் எல்லாமே நாங்க மதர் ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுப்போம். சோ ஊருக்கு பிரச்சனைகள் வித்தியாசம் இருக்கிற மாதிரி
உங்க ஊருக்கு இது வரும்போது கட் காப்பி பேஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒன்று நடக்குது, அதை கட் பண்ணி புதுச்சேரியில பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் நடத்த முடியாதுங்க. உள்ளூர் பிரச்சனை எடுத்து நடத்துங்க. சரி, ஃபைனல் எய்ம் என்ன? இந்த ஃபவுண்டேஷன் இப்படியே நடத்திட்டு போறீங்க. இப்ப 5000 வாலண்டியர்ஸ், இன்னைக்கு ஒரு 250 பேர், 5250 வாலண்டியர்ஸ் இன்னைக்கு கூட இருக்காங்க. இதோடைய ஃபைனல் நோக்கம் என்ன? எதற்காக இதை நடத்தணும்? மற்ற ஃபவுண்டேஷனுக்கு இதுக்கும் முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர்களை உருவாக்குறது தான் ஃபைனலான அம்சம். அதனாலதான் நம்மில் ஒரு தலைவர்னு சொல்லி சொல்றோம். நம்ம எல்லாமே இண்டிவிஜுவல்ஸா வந்து லீடர்ஸா தலைவர்களை என்ன மாற ஆரம்பிக்கிறோம். இதை நான் கங்குலி அவர்கள், நம்மளுடைய பழைய கேப்டன் சௌரவ் கங்குலி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னதை நான் கோடிட்டு காட்டுறேன். ஒரு இந்தியன் டீம் வந்து ஜிம்பாப்வே டூர் போறாங்க. அப்ப ஜிம்பாப்வே டூர் போகும்போது எல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க, ஹை செக்யூரிட்டி ஹோட்டல். நம்ம டீம் வந்து ஹோட்டலை விட்டு வெளியே போக முடியாது. அப்ப கங்குலி வெரி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, யுவராஜ் சிங் வந்து நிறைய பார்ட்டி பண்ணுவாரு, அவர் வந்து ஹோட்டல்ல தங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் செக்யூரிட்டி கார்ட்ட போய் சொல்றாரு, என்னுடைய டீம்ல யுவராஜ் சிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் எந்த காரணத்துக்கும் ஹோட்டல் விட்டு வெளியே போக கூடாது. ஒருவேளை ஹோட்டல் விட்டு வெளியே போனா இதான் என் ரூம் நம்பர், நேரா ரூம் நம்பருக்கு வந்து சொல்லுங்க. நைட் ஒரு 11:30 மணிக்கு வந்து கங்குலி சாப்பிட்டுட்டு நடந்து வர்றாரு காரிடார்ல. சரி, யுவராஜ் சிங் ரூம்ல இருக்காரான்னு பார்த்துட்டு போய் ரூமை நாக் பண்றாரு, யாருமே இல்ல. காலிங் பெல் அடிக்கிறாரு, யாருமே இல்ல. ரிசப்ஷன் போன் பண்ணி உள்ள கால் பண்றாரு, யாருமே இல்ல. சோ கங்குலிக்கு தெரிஞ்சிருச்சு யுவராஜ் சிங் அவர்கள் அங்க இல்லை, ரூம்ல இல்லை. நைட்டு 11:30 மணி, காலையில மேட்ச் இருக்கு. உடனே கங்குலி அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து மெயின் செக்யூரிட்டி கார்டை பிடிச்சி கேட்கிறாரு, யுவராஜ் சிங் பாத்தீங்களா? சார் எங்கேயோ வெளியே போனாரு, பட் நான் தடுக்க முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு. உடனே கங்குலி கேட்கிறாரு, இந்த ஜிம்பாப்வே, இந்த ஹராரே சிட்டில, அந்த ஹராரே சிட்டி கேபிட்டல் சிட்டில மிகப்பெரிய நைட் கிளப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து நைட் கிளப் எங்க இருக்குன்னு சொன்னே நேரா கங்குலி அந்த கிளப்புக்கு போறாரு. யுவராஜ் சிங் பிடிக்கிறது ஆன் த ரெக்கார்டு தாங்க. அது கங்குலி பல இன்டர்வியூல சொன்னது. இந்த வீடியோஸ் நீங்களும் வாட்ஸ்அப்ல பாத்துக்கலாம், ஃபேஸ்புக்ல பாத்துக்கலாம். கங்குலி அவங்க இன்டர்வியூல அங்க போய் யுவராஜ் சிங்க போய் இந்த நைட் கிளப்ல பிடிச்சு உடனே கங்குலி கேட்கிறாரு, நானும் உங்க கூட சாப்பிட போறேன், எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சேர் யுவராஜ் சிங், ஒரு சேர் கங்குலி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு 12:30 மணிக்கு வர்றாங்க. அடுத்து நான் வந்து யுவராஜ் சிங் வந்து இந்த மேட்ச் ஆடுறாரு. இப்போ கங்குலி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சிறந்த கேப்டன் நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய டீம்ல 11 பேர், யுவராஜ் சிங் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிளேயர் டீம்ல இருக்காரு. பட் அவருடைய பர்சனாலிட்டிங்கிறது வேற. அவரு வந்து நைட் கிளப் போகணும், பார்ட்டி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், வந்து மேட்ச் ஆகணும். இதே ராகுல் டிராவிட் மாதிரி இன்னொரு பர்சனாலிட்டி இருக்காரு. இல்லைன்னா என்னையா இருக்கக்கூடிய ஆள். காலையில 8 மணிக்கு நீ இரு அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து 7:59 வந்து இருப்பாரு. 10 வருஷமா ஒரே பிரேக்ஃபாஸ்டா ராகுல் டிராவிட் சாப்பிடுறாரு. 2 பிரெட், ஜாம், ஒரு பனானா, ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ். இது அவருடைய டெய்லி பிரேக்ஃபாஸ்ட். கன்சிஸ்டன்சி. ராகுல் டிராவிட் உணவுல இருந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிக்கெட்ல கன்சிஸ்டன்சி. மூன்றாவது இன்னொரு நபரை சச்சின் டெண்டுல்கர் போய் பாத்தீங்கன்னா அவரு வந்து அவருடைய ஓன் ஜோன்ல ஆடக்கூடியவர். சோ எதற்காக கங்குலி சொல்றாங்க, ஒரு 11 பேர் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இருந்தாங்கன்னா 11 பேருக்கு 11 டெம்பரமெண்ட் இருக்கும். இந்த 10 விரல் மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணு. இப்ப தலைவன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த 10 விரலையும் ஒன்னா சேர்த்தி யுவராஜ் சிங்குக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஆட வைக்கணும். கங்குலி வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ராகுல் டிராவிட் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க வந்து பெஸ்ட் அவுட்புட் எடுக்கணும். அது வந்து டீம் எஃபர்ட்டா மாறும். பட் இப்போ வந்து நம்மளுடைய சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து குறைஞ்சிருக்கு. யாருமே பெரிய டெம்பரமெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. வீட்டுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கணவன் மனைவி சண்டை. எதற்காக வந்து உதயெல்லாம் பிஸியா இருக்காங்க? இங்க இருக்கிற லாயர்ஸ்ல எதுக்கு நீங்க ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பிஸியா இருக்கீங்கன்னா எல்லா கோர்ட்லயும் அதிகமா சுத்திட்டு இருக்கிறது கணவன் மனைவி. ஏன்னா நான் போலீஸா இருக்கும்போது கூட பார்த்திருக்கேன், டைவர்ஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னாங்க, ஒரு பெட்ல வந்து லெஃப்ட் சைட்ல யார் படுக்கணும், ரைட் சைட்ல யார் படுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து சண்டை ஆரம்பிக்கும். நான் எப்பவுமே என்னுடைய வீட்டுல லெஃப்ட் சைட்ல தான் படுப்பேன். அதான் எனக்கு வாஸ்துப்படி சரி. அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு பிரஷ் வந்து எப்படி வைக்கணும், உன் பிரஷ் என் பிரஷ் ஒன்னா ஒட்டுக்கு பாத்ரூம்ல, நீங்க தனியா பிரஷ் கவர் வைங்க, நான் தனியா பிரஷ் கவர் வைங்க. இங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு 3-4 மாசத்துல வந்து பெரிய ஒரு சண்டையா வெடிச்சு அவங்க 2 பேரும் போய் நம்ம உதய் மாதிரி நல்ல எமினன்ட் லாயர்ஸ் அவங்க முன்னாடி போய் உட்காந்து இதை அத்து விட்டுருங்க, நாங்க வந்து ஊருக்கு கிளம்பிடுறோம், நமக்கு இது சரிப்பட்டு வராது. பியோர் டெம்பரமெண்டல் இஷ்யூஸ். ஒரு டீம்ல 11 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர், அப்பா ஒன்று பிடிக்கும், அம்மா ஒன்று பிடிக்கும். அதுல வந்து அந்த குழந்தை வளர்ந்து வரணும். அந்த குழந்தை அதெல்லாம் பார்த்து வளர்ந்து வரணும். அதே மாதிரி இந்தியாங்கிற கண்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று பிடிக்கும், இந்த கம்யூனிட்டிக்கு ஒன்று பிடிக்கும், அந்த கம்யூனிட்டிக்கு ஒன்று பிடிக்கும், கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஜாதிக்கு ஒன்று பிடிக்கும், அந்த ஜாதிக்கு ஒன்று பிடிக்கும், ஜாதிக்குள்ள இந்த தலைவனுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த தலைவனுக்கு ஒன்று பிடிக்கும். அதனாலதான் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீமா 11 பேருக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப். அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது சாதாரண வேலை கிடையாது. ஒரு அரசாங்கத்திடம் ஒரு வாலண்டியர் போய் டீல் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்மளுடைய வாலண்டியர்ஸே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போடணும், அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் போவாங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் பேங்குக்கு போய் ஒரு ஸ்கீமுக்கு போவாங்க. ஒரு 22-23 வயசுல வர ஒரு வாலண்டியர் வந்து நம்ம கிட்ட சேரும் போது
இந்த மாதிரி 5-6 டிபார்ட்மெண்ட் ஓடி 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 கிட்டத்தட்ட 6 மாசத்துல பாத்தீங்கன்னா becomes a very matured flower. ஒரு நல்ல ஒரு டெம்பரமெண்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தலைவனாக அதுதான் நம்ம நம்மில் ஒரு தலைவர்னு சொல்றோம். இதோட ஃபைனல் நோக்கம் வாலண்டியர் சமூகத்துல நல்ல ஒரு தலைவர்கள் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கம். சரி, நல்ல தலைவர்கள் கிடைச்சா நமக்கு என்ன நடக்கும்? நல்ல தலைவர்கள் கிடைச்சா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி நல்ல சமுதாயம் கிடைக்கும். ஒரு சமுதாயத்துல சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களை வந்து ஒரு கிரிட்டிக்கலா 100க்கு ஒரு 30 பேர், இப்போ 100க்கு ஒரு பேர் 2 பேர் இருக்கலாம், நீங்க 100க்கு ஒரு 30 பேர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிரிட்டிக்கல் மாஸ். அப்ப சமுதாயம் அப்படிங்கிறது டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க யூரோப்புக்கு போறீங்க, நிறைய பேர் யூரோப் போயிருக்கலாம், சிங்கப்பூர் போயிருக்கலாம். அங்க வந்து கடினமான சட்டம் இருக்கிறதுனால மக்கள் வெளியே வந்தோடனே மூச்சு கூட விட முடியாது. குப்பையை போட முடியாது, முதலத்துல பேச முடியாது, கத்த முடியாது. ட்ரெயின் அந்த டைமுக்கு தான் வரும், நீங்க போய் அப்படியே நிக்கணும், கியூல நிக்கணும், அந்த கியூல போய் நீங்க உள்ள உட்காரணும். ரெஸ்டாரண்ட் போனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடணும். புக் பண்ணாம எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டும் யூரோப்பியன் சிட்டில போய் நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே கடினமான சட்டத்தின் மூலமாக ஒழுக்கத்தை கொண்டு வராங்க. பட் நம்ம இந்தியன் டெமோக்ரஸி பாத்தீங்கன்னா நீங்களே வந்து டெமோக்ரஸியை பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய சட்டம் விரும்புது. எதுக்குமே வந்து இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஃபைன் அப்படிங்கிறது கிடையாது. ஐரோப்பா மாதிரி எல்லாத்துக்கும் ஃபைன் அங்க. இப்ப ஜெர்மனில வந்து மிக்சியை வந்து நீங்க நைட் 8 மணிக்கு மேல ஓட்டினீங்கன்னா 50 யூரோ ஃபைன் போடுவாங்க. யாருமே 8 மணிக்கு மேல மிக்சி ஆன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து தொந்தரவு இருக்கும். நாமளும் சுதந்திரம் வாங்கும் போது கடினமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ரோட்ல எச்சு போட்டீங்கன்னா 500 ரூபாய் ஃபைன், நீங்க ரோட்ல சட்டம் போட்டா 1000 ரூபாய் ஃபைன். அதனால நீங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்தியா வந்து ஒழுக்கமில்லாத நாடுன்னு பேசுறாங்க. நீங்க ஆதாரபூர்வமா பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஒழுக்கமான நாடு. காரணம் என்னன்னா சட்டங்கள் மூலமாக மக்களை திருத்தாமல் நாம வந்து நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய கோட்பாடுகள், நம்மளுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் இருந்து அந்த கல்ச்சர்ல மக்களுக்கு இருந்ததும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. அதற்காகத்தான் நம்ம தலைவர்னு சொல்றோம். அதுல ஒரு தலைவனை போய் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம், உள்ள நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் மாறும், சமுதாயம் மாறும். சரி, சமுதாயம் மாறினா என்ன ஆகும் அப்படின்னா எங்களே மாதிரி ஆட்களுக்கு வேலை இல்லாம போயிருக்கும். சமுதாயம் மாறிடுச்சுனாங்க சமுதாயத்துக்கு வந்து யாரும் தேவைப்படாது. சமுதாயம் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல. இப்ப சுவிட்சர்லாந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி தான். பட் அது கண்ட்ரி கிடையாது, கேண்டன்ஸ். சுவிட்சர்லாந்து அப்படிங்கறதே வந்து கேண்டன் அப்படிங்கறது சேர்ந்து ஒரு கண்ட்ரியா வச்சிருக்காங்க. அங்க யாருமே யாரையும் ஆள முடியாது. சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா ஆர்மி கிடையாது, எந்த பிரைம் மினிஸ்டர் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா அந்த முடிவுல மக்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஓட்டு போடணும், உங்களுக்கு எது வேணுமா. 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு எது வேணுமா ஓட்டு போடுறீங்க. லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணுமா ஓட்டு போடுறீங்க. சோ மக்களே கலந்து அவர்களுக்கான முடிவை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர். சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெமோக்ராட்டிக் மாடல்ல போறாங்க. ஏன்னா ஹைலி இவால்வ்டு சொசைட்டி, பயங்கரமா இவால்வ் ஆயிட்டாங்க. தனி மனித சுதந்திரம் இருக்கு, வெளியிருந்து அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகள் வேண்டாம். சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா கேண்டன் அப்படிங்கிற ஒரு மாடல். பாசிபிளி இந்தியா அந்த மாதிரி போகணும், நீங்களே வந்து செல்ஃபா வந்து உங்களுடைய கவர்னன்ஸ் பண்ணிக்கணும், வெளியிருந்து உங்களுக்கு யாரும் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும், நம்மளுடைய ஆளுமை திறன் வர வேண்டும், நம்மளுடைய லீடர்ஷிப் எபிலிட்டி வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஃபைனல் நோக்கம். அது 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் 500 வருஷம் எத்தனை நாள் ஆனா கூட அதுல நம்மளுடைய வீத லீடர்ஸ் அமைப்பு, நம்மில் ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சின்னதா அது ஒரு புள்ளியை வச்சு நம்மளால சில பேர் வந்து நல்ல தலைவர்களா இருக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய முக்கியமான எண்ணம். அதோட வாழ்க்கை பாதையில தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபார்மர்ஸ்க்கோ எஜுகேஷனோ ஸ்கில்லிங்கோ ஒன்னொன்னா பண்ணிட்டு வர்றோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்க, இதுல வந்து எதுவுமே இலவசமா கொடுக்கறத நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். உணவு இல்லாதவனுக்கு ஒரு பாக்கெட்ல போட்டு 5 கிலோ சாப்பாடு கொடு அப்படிங்கிறது எங்க நோக்கம் கிடையாது. உன்னுடைய உணவை கொண்டு போய் நீ பகிர்ந்து, பட் இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அவர்களுடைய ஆளுமை திறன் எப்பவுமே மேல வராது. இலவசம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ல கொரோனா டைம்ல பேண்டமிக் டைம்ல கூட பயங்கரமா யோசிச்சோம். யாருக்கு கொடுக்கணும், எதற்காக கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், பயங்கரமா டிஸ்கஷன் நடந்துச்சு. சோ இலவசம் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபவுண்டேஷன்லயும் மையமா இருக்க, நம்ம இருக்கக்கூடாது. பட் ஆளுமை திறன்கள், ஒரு விவசாயி வந்து 2 ஏக்கர் கீழே லேண்ட் வச்சிருக்காங்க, நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவசமா டிராக்டர்ல ஓட்டி கொடுக்கணும். அந்த இலவசம் அப்படிங்கறது கூட நாங்க வந்து குவான்டிஃபை பண்ணிட்டோம். டீசலுக்கு நீங்க பணம் கொடுக்கணும், அப்படின்னா 50% உங்களுக்கு மிச்சம் நாங்க பார்த்துக்கோம். டெஃபே அப்படிங்கிற கம்பெனியோட டைப் போட்டுருக்கோம். போன வாரம் தென்னிலை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆட்டுக்கு வந்து ப்ளூட்டன் டிசீஸ்க்கு மருந்து ஊற்றணும். அது விவசாயி வந்து நேரம் மருந்து ஊத்துனீங்க, ஒரு ஆட்டுக்கு வந்து 30 ரூபாய், ஒரு டைம் நீங்க டோஸ் கொடுத்தீங்கன்னா 30 ரூபாய். பட் நாங்க வந்து இந்த மிடில் மேனை கட் பண்ணிட்டு டைரக்டா நாங்களே நாமக்கல் போய் வெட்டரி காலேஜ் அந்த மருந்து வாங்கி வந்து ஊட்ட கொடுத்ததுனால 15 ரூபாய் போட்டு வரோம். 15 rupees எலிமினேட், மிடில் மேனை குறைச்சிட்டோம். சோ இந்த மாதிரி விஷயத்துல தான் வீத லீடர்ஸ் போகணும்னு எங்களுக்கு ஆசை.
அதாவது உங்களுக்கு குறைவாக கிடைக்கும், பட் அது இலவசமாக கிடைக்காது. நம்ம வாலண்டியர்ஸ் எங்கேயோ வேலை செஞ்சு மிடில் மேனை கட் பண்ணி ஏதோ ஒரு ஆபீஸ்ல நின்று உங்களுக்காக அந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிற ஸ்பிரிட்டை வந்து நீங்க புதுச்சேரியில் எடுத்துட்டு போகணும். இலவசம் அப்படிங்கறத நம்ம நாட்டை வந்து அழிச்சிட்டு இருக்கு. இலவசமாக கொடுக்கறது இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து இலவசம் இல்லாத ஒரு நாடு, தனித்தன்மையாக இருந்த ஒரு நாட்டை வந்து அரசியல் சுயலாபத்துக்காக நாம வந்து உனக்கு வந்து தோடு கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், இலவசமா கரண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் கோட்பாடுகளா போய் நம்ம மக்களை வந்து இந்த மாதிரி அடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து அரசியல் ரீதியாக கூட பர்சனலி நான் எப்பவுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தேங்க. இப்ப ஃபவுண்டேஷன்ல கூட எங்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஃபவுண்டேஷன்ல ஒரு யங் உமன் லீடர் வேணும், ஒரு பெண் ஒருத்தரை தலைவியா இருக்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு அக்காவோட பேச்சை பார்த்து எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷம். நான் இங்க உட்காந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெண் அப்படிங்கிறதுங்க என்னதான் நம்ம ஆயிரம் வருத்தங்கள் கொடுத்தா கூட எல்லாத்தையும் தாங்கக்கூடியவள் அப்படிங்கறத என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அர்த்தமா நான் பார்ப்பேன். எவ்வளவு பிரஷரா இருந்தாலும் ஃபேஸ்ல காட்ட மாட்டாங்க. எத்தனை பேர் வந்தாலும் 5 நிமிஷம் சமைச்சு போட்டுருவாங்க. வீட்டுல என்னதான் சண்டை நடந்தாலும் வெளியே தெரியாது. அவ்வளவு பிரஷரை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க. இதே ஆண் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டென்ஷன் வந்துச்சுன்னா ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். நம்மளால ஒரு டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வச்சுக்க முடியாது. அக்கா வந்து நீ காலையில இருந்து நான் பாத்துட்டு இருந்தேன், வேற சமயத்துல அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது எல்லா இடத்துலயுமே கூட. பட் அவங்க ப்ரிப்பரேஷன் எவ்வளவு நீட்டா ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க, எமோஷனலா வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க அந்த விஷயத்த, அந்த வலியை வந்து புரிஞ்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தலைவி நம்ம வீத லீடர்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்மளுடைய அங்குதாசன் அவர்கள் வந்து இதை அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் நாங்க ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டு இருந்தோம், 3-4 மாசமா டிலே பண்ணோம். கொரோனா கொஞ்சம் குறையட்டும், இதை நீங்க சும்மா ஆரம்பிக்காம எல்லாத்துலயும் போய் பேசி அவங்களை தயார் பண்ணி அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிங்கன்னு. இப்போ ஃபைனலா அங்குதாசன் அவர்கள் வந்து அவர் எப்பவுமே சோசியல் சர்வீஸ்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பல காலமா நாங்க அவர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபைனலா அவர் சொன்னாரு, அவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது நம்பர்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, அந்த மைண்ட் செட்ல சேர்ந்திருக்காங்க. நாங்க ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமாக நம்ம எல்லாம் இங்க வந்து இன்னைக்கு புதுச்சேரியில வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய லீடர்ஷிப்ல இது முன்னாடி போகட்டும், நல்லது நடக்கட்டும், புதுச்சேரியில் ஒரு மாற்றம் வரட்டும். உங்க ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க புதுச்சேரியில. பொலிட்டிகலி லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஃபினான்ஷியலி புதுச்சேரிக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. பொலிட்டிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவர்கள் வேணும் புதுச்சேரி. நான் புதுச்சேரியை வந்து ஒரு அவுட் சைடரா வெளியிருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். 33,000 பேர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிங்க, 30 சட்டமன்றம் இருக்கு, 33 பேர், இங்க 33,000 தான் ஓட்டு போடுறீங்க. இதே நீங்க தமிழ்நாடு எங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் போகுது. ஸோ ஒரு வாக்காளரை போய் சந்திக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த 33,000 பேர் சேர்ந்து நீங்க மனசை வச்சு நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க மாதிரி சின்ன ஸ்டேட்ல தான் மாற்றம் அதிகம். அதனாலதான் ஸ்மால் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா they do much better. உத்தராகண்டா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், பிரிஞ்ச மாநிலங்கள்ல எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வேகமா ப்ரோக்ரஸ் ஆகிறாங்க. பட் சமோ புதுச்சேரி வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ப்ரோக்ரஸ் அந்த அளவுக்கு நடக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னை மாதிரி வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்கு. இதோடைய முக்கியமான குறைவா நான் பார்க்கறது வந்து லீடர்ஷிப். இங்க இருக்காங்க, 2 நாள் கழிச்சு இன்னொரு கட்சியில் இருக்காங்க, 6 மாசம் கழிச்சு அந்த கட்சி பேரை மாத்தி இன்னொரு கட்சியில் இருக்காங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷனை பார்க்கும்போது அவரே வந்து கட்சி பேரை 3 டைம் மாத்தி இன்னொரு கட்சியில் இருக்காங்க. உண்மை வெளியிருந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த கட்சியில் இருக்காங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, யாருக்காக வேலை செய்யறாங்க உண்மையாலுமே தெரியலீங்க. ஸோ நீங்க நல்ல தலைவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது வீத லீடர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. பஞ்சாயத்து லெவல்ல நிக்க வைங்க, வேற இடத்துல நிக்க வைங்க. அந்த தலைவர் அங்க வர்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுங்க, வேற இதுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதுல ஒரு மாற்றம் வரட்டும். 2வது, வீத லீடர்ஸ் மூலமா கிடைக்கிற தலைவர்களை வச்சு புதுச்சேரியை வித்தியாசமா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து நம்ம அரசாங்கத்து மேல டிபெண்டா இருக்கும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட் இஸ் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட். லார்ஜ் மெஷர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிராண்டோ, உங்களோட இன்டர்னல் ரெவென்யூ மொபிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். மற்ற ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்க சின்ன ஸ்டேட்டா இருக்கிறதுனால உங்களால பினான்ஸ் மொபிலைஸ் பண்ண முடியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு அதிகமா கிராண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். ஏன்னா கவர்மெண்ட்னால எப்பவுமே எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியாது. அதற்கு வித்தியாசமான யோசனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுக்கோங்க. திங்க் புதுச்சேரின்னு ஒரு போஸ்ட் பண்ணுங்க. எக்கனாமிஸ்ட், சோசியாலஜிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வைங்க. புதுச்சேரிக்கு ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. ஒரு புது பட்ஜெட் எப்படி இருக்குன்னு யோசிங்க. டூரிசம் செக்டர் எப்படி மாத்தணும்னு யோசிங்க. அதற்கு வந்து வீத லீடர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்மா வச்சு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் போய் கொடுங்க. ஒரு சங்கமா, ஒரு அமைப்பா உங்களுடைய மேனிஃபெஸ்டோட இந்த மாற்றம் வரும். பிஜேபிக்கு கொடுங்க, காங்கிரஸ்க்கு கொடுங்க, என்ஆர் காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுங்க, எல்லா கட்சி அவங்களுக்கு போய் கொடுங்க. அந்த மேனிஃபெஸ்டோட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உள்ள கொண்டு வாங்க. அப்புறம் 15 நாள், 1 மாசத்துக்கு ஒருக்கா எக்கனாமிஸ்ட கொண்டு வந்து பேச வைங்க. நல்ல நல்ல ஆட்களை கொண்டு வந்து ஜூம்லயோ
மைக்லயோ பேச வச்சு கவர் பண்ணணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க. புதுச்சேரி இஸ் வெரி யூனிக் ஸ்டேட். உங்களுக்கு ஒரு பயங்கரமான யூனிக்கான ஸ்டேட். எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, பிரெஞ்சை பார்த்துட்டீங்க, வேற வேற பொலிட்டிக்கல் இதை பார்த்துட்டீங்க. யூனிக்கா டெவலப் ஆன மக்கள் நீங்க. உங்களுக்கு வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது யாரும் இல்லைன்னா கூட நீங்களே வேற வேற சோசியாலஜிக்கல் ஃபோர்ஸஸ் ஷேப் பண்ணி வந்தவங்க நீங்க. அதனால நிறைய பேர்த்த பேச வைங்க. அது வந்து யங்ஸ்டர்ஸ் போய் ரீச் ஆகும். யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ருத்ரா மாதிரி சில பேர் தலைமை பண்புக்கு வந்து ஆசைப்படணும், நல்லா செய்யணும்னு நினைக்கணும். அதற்காக எங்களை மாதிரி விவசாயம் ஸ்கில்லிங் சிவகுமார் அவர்கள், டாக்டர் பிரபாகரன் அவர்கள், உதயகுமார் அவர்கள், கிரண் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே இன்று புதுச்சேரியில் மிக சிறப்பாக வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நம்மில் ஒரு தலைவர் துவக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. விவசாயம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல், ஒரு பிசினஸ் நடத்துற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க எல்லாருமே உங்களுடைய காமன் த்ரெட், உங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனா ஒரு நூல் வந்து உங்க எல்லாத்தையும் இணைக்குது. என்ன அப்படின்னா, சமுதாயத்துல வந்து ஒரு மாற்றம் நடக்கணும், உங்களுக்கு அரபு செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், உங்களால இந்த சமுதாயத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி, சின்ன ஒரு மையப்பகுதியில ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நூல் தான் உங்க எல்லாத்தையுமே இணைக்குது. அதற்காகத்தான் நீங்க எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க. 100 பேருக்கு மேல, 150 200 பேருக்கு மேல நீங்க வந்திருக்கீங்க. வந்து ட்ரஸ்ட் நடத்துறாங்க, அதற்காக கொடுக்கணுமா? ஒரு ஆளை வந்து அடையாளப்படுத்துவதற்காக இந்த ஃபவுண்டேஷன் நடத்தணுமா? இல்ல தலைவர் செயலாளர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு FCRA வந்து நிறைய பணம் வாங்கி அதுல 80% 85% நாங்களே சம்பளம் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறக்கா? இப்படிதான் ட்ரஸ்ட். நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த பொறுப்பு கிடையாதுங்க. யாரும் இதுக்கு சம்பளம் எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் இதுக்கு பர்சனலாக செலவு செய்ய முடியாது, யாருக்கும் இதில் ₹1 லாபம் கிடையாது. இது ஆரம்பிச்ச நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மில் ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி யாரையும் முன்னிலைப்படுத்த முடியாது. அதனாலதான் நான் சேர போய் கீழே போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா நாமளே நீங்க வற்புறுத்தி வந்து இந்த ஸ்டேஜில் நான் மேல எடுத்து உட்காந்து அப்படின்னா, எதற்காக நம்ம இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு கரூர்ல கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோமோ அந்த ஆரம்பிச்ச பர்பஸே வந்து லாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு. எல்லாமே வேற வேற துறையில இருக்கலாம். நான் பொலிட்டிக்கல் துறையில இருக்கலாம், இன்னொரு நண்பர் டாக்டர் துறையில இருக்கலாம், நண்பர் ஒருத்தர் லாயர் துறையில இருக்கலாம், இன்னொருத்தர் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கலாம், நீங்க எல்லாருமே ஒரு துறையில இருக்கலாம். அது வந்து உங்களை பற்றி ஒரு அடையாளம் மட்டும்தான். எப்படி ஆண் அப்படிங்கிறது ஒரு அடையாளமோ, இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு அடையாளமோ, பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது அடையாளமோ, ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது அடையாளமோ, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அடையாளம் அப்படிங்கிறது மனிதநேயம். இது எல்லாமே அந்த மனிதநேயத்துக்கு கீழே சின்ன சின்ன புள்ளிகள் தான். அதனால நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலா, இப்ப நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கரூர்ல பாத்தீங்கன்னா மாற்று கட்சி நண்பர்கள் தான் அதிகமா இருக்காங்க. திராவிட கட்சி நண்பர்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறார்கள். சிட்டிங் பஞ்சாயத்து தலைவர்ஸ் வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸா இருக்காங்க. அவங்க பஞ்சாயத்துல வந்து மாடல் பஞ்சாயத்து பண்றதுக்காக வேலைகள் போயிட்டு இருக்கு. வேற வேற கட்சி, நேஷனலிஸ்ட் கட்சியில இருக்கிற நண்பர்கள் வந்து வாலண்டியர்ஸா இருக்காங்க. பட் வி தி லீடர்ஸ் அமைப்புக்குள்ள நாங்க வரும்போது அரசியல் சைட்ல வச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு வந்து மனிதநேயமா என்ன விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் அண்ணன்ல பேசாம இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னா, ஆல் ஈகோ சிஸ்டம் கொஞ்சம் அந்த சிறப்பா இல்ல, தயவு செஞ்சு பேசாம இருங்க. கொஞ்சம் எல்லாம் உட்காந்துங்க, அங்க இருக்கும் உங்களுக்கு தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துருக்குன்னா முன்னாடி சேர் போடலாம், ஒரு 4 சேர் போடலாம், முன்னாடி வரலாம். இது பாத்தீங்கன்னா மனிதநேயம் அப்படிங்கறத மட்டும் அடையாளப்படுத்தி இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்முடைய நண்பர் பிரபாகர் சொன்ன மாதிரி கரூர்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பிளஸ் எஜுகேஷன் ஸ்கில்லிங், அது ரெண்டையும் மட்டும் முன்னிலைப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 200 ஃபேக்கல்டிக்கு மேல ட்ரெயினர்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குங்க. அது முடிஞ்சு எப்ப காலேஜஸ் ஆரம்பிக்கிறாங்களோ இமீடியட்டா ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே ட்ரைனிங் அப்படியே கொடுப்போம். எல்லா காலேஜ்ல பேசி ரெடியா வச்சிருக்கோம், MOU சைன் பண்ணிட்டோம். கொரோனானால ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வர மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா ஜூம்ல, கூகுள் ஹேங் அவுட்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 இடத்துல நம்மளுடைய கோஆர்டினேஷன் சென்டர், விவசாயிகள் ஒருங்கிணைப்பு மையம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தோட எல்லா ஸ்கீம், அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும் போய் விவசாயிகள்கிட்ட சேர்த்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஃபார்மர் கார்டு போட்டு அவங்களுக்கு அரசாங்கத்துல என்னென்ன திட்டம் கிடைக்கணுமோ நம்ம வாலண்டியர்ஸே போய் கனெக்ட் பண்றாங்க. நம்ம ஒரு 7 வாலண்டியர்ஸ் வந்து ஃபுல் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 13 வாலண்டியர்ஸ் வந்து பார்ட் டைமா இருக்காங்க. பிரபாகர் சொன்ன மாதிரி 5000 வாலண்டியர்ஸ் வந்து வேற வேற ரீதியில நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ட்ரைனிங் செமினார்ஸா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன ப்ரோச்சர் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கலாம். அதோடைய தொடக்கமாக நான் சொல்லிடுங்க, ஒரு கண்டினியூட்டியாக இன்னைக்கு புதுச்சேரிக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க வந்து 200 வாலண்டியர் சேர்றாங்களோ அங்க வந்து ஆரம்பிக்கணும். நீங்க லோக்கல் லீடர்ஸை வந்து உருவாக்கணும், நீங்க அதை முன்னாடி எடுத்துட்டு போகணும். நீங்க சால்வ் பண்ற இஷ்யூஸ் வந்து புதுச்சேரி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸா இருக்கும். கரூர் அரவக்குறிச்சி இஷ்யூஸ் வேறங்க, கரூர் தென்னிலைக்கு இஷ்யூஸ் வேற, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் இஷ்யூஸ் வேற, கோயம்புத்தூர் சிட்டி இஷ்யூஸ் வேற. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அங்கங்க நடக்கும் போது அதோட எபிலிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ புதுச்சேரி நீங்க வரும்போது புதுச்சேரியில் வந்து தண்ணி பிரச்சனை அப்படின்னு கிடையாது. எல்லா விவசாயியும் பார்த்தீங்கன்னா நீங்க கை போரே போட்டுக்கிறீங்க.
பட் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணிங்கிறது 600, 700, 800 ஃபீட் கீழே போகும். அங்க வந்து நீர் மேலாண்மை பத்தி அதிகமா நாம பேசுவோம், இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுவோம், ஏன்னா அதிகமா யூரியா யூஸ் பண்றோம். ஸோ யார் இந்த ஃபவுண்டிங் டீம்ல இருக்கீங்களோ 200 பேர், நெக்ஸ்ட் நீங்க ஒரு மீட்டிங் போட்டு உங்க ஊருக்கான ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணு. பட் நிச்சயமாக எஜுகேஷன் ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அது எல்லா ஊர்லயும் இருக்கிற காமன் ப்ராப்ளம். அதை விட்டு நீங்க புதுச்சேரிக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட்டர் கிரியேட் பண்ணி நீங்க முன்னாடி போகணும். தேவையான டூல்ஸ் ரிசோர்சஸ் எல்லாமே நாங்க மதர் ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுப்போம். ஸோ ஊருக்கு பிரச்சனைகள் வித்தியாசம் இருக்கிற மாதிரி உங்க ஊருக்கு இது வரும்போது கட் காப்பி பேஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒன்று நடக்குது, அதை கட் பண்ணி புதுச்சேரியில பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் நடத்த முடியாதுங்க. உள்ளூர் பிரச்சனை எடுத்து நடத்துங்க. சரி, ஃபைனல் எய்ம் என்ன? இந்த ஃபவுண்டேஷன் பேர் நடத்திட்டு போறீங்க. இப்ப 5000 வாலண்டியர்ஸ், இன்னைக்கு ஒரு 250 பேர், 5250 வாலண்டியர்ஸ் இன்னைக்கு கூட இருக்காங்க. இதோடைய ஃபைனல் நோக்கம் என்ன? எதற்காக இதை நடத்தணும்? மற்ற ஃபவுண்டேஷனுக்கு இதுக்கும் முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர்களை உருவாக்குறது தான் ஃபைனலான அம்சம். அதனாலதான் நம்மில் ஒரு தலைவர்னு சொல்லி சொல்லணும். நம்ம எல்லாமே இண்டிவிஜுவல்ஸா வந்து லீடர்ஸா தலைவர்களை என்ன மாற ஆரம்பிக்கிறோம். இதை நான் கங்குலி அவர்கள், நம்மளுடைய பழைய கேப்டன் சௌரவ் கங்குலி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னதை நான் கோடிட்டு காட்டுறேன். ஒரு இந்தியன் டீம் வந்து ஜிம்பாப்வே டூர் போறாங்க. அப்ப ஜிம்பாப்வே டூர் போகும்போது எல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க, ஹை செக்யூரிட்டி ஹோட்டல். நம்ம டீம் வந்து ஹோட்டலை விட்டு வெளியே போக முடியாது. அப்ப கங்குலி வெரி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, யுவராஜ் சிங் வந்து நிறைய பார்ட்டி பண்ணுவாரு, அவர் வந்து ஹோட்டல்ல தங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் செக்யூரிட்டி கார்ட்ட போய் சொல்றாரு, என்னுடைய டீம்ல யுவராஜ் சிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் எந்த காரணத்துக்கும் ஹோட்டல் விட்டு வெளியே போக கூடாது. ஒருவேளை ஹோட்டல் விட்டு வெளியே போனா இதான் என் ரூம் நம்பர், நேரா ரூம் நம்பருக்கு வந்து சொல்லுங்க. நைட் ஒரு 11:30 மணிக்கு வந்து கங்குலி சாப்பிட்டுட்டு நடந்து வர்றாரு காரிடார்ல. சரி, யுவராஜ் சிங் ரூம்ல இருக்காரான்னு பார்த்துட்டு போய் ரூமை நாக் பண்றாரு. நாக் பண்றாரு, யாருமே இல்ல. காலிங் பெல் அடிக்கிறாரு, யாருமே இல்ல. ரிசப்ஷன் போன் பண்ணி உள்ள கால் பண்றாரு, யாருமே இல்ல. சோ கங்குலிக்கு தெரிஞ்சிருச்சு யுவராஜ் சிங் அவர்கள் அங்க இல்லை, ரூம்ல இல்லை. நைட்டு 11:30 மணி, காலையில மேட்ச் இருக்கு. உடனே கங்குலி அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து மெயின் செக்யூரிட்டி கார்டை பிடிச்சி கேட்கிறாரு, யுவராஜ் சிங் பாத்தீங்களா? சார் இங்கே வெளியே போனாரு, பட் நான் தடுக்க முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு. உடனே கங்குலி கேட்கிறாரு, இந்த ஜிம்பாப்வே இந்த ஹராரே சிட்டில, அந்த ஹராரே சிட்டி கேபிட்டல் சிட்டில மிகப்பெரிய நைட் கிளப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து நைட் கிளப் எங்க இருக்குன்னு சொன்னே நேரா கங்குலி அந்த கிளப்புக்கு போறாரு. யுவராஜ் சிங் பிடிக்கிறது ஆன் த ரெக்கார்டு தாங்க. அது கங்குலி பல இன்டர்வியூல சொன்னது. இந்த வீடியோஸ் நீங்களும் வாட்ஸ்அப்ல பாத்துக்கலாம், ஃபேஸ்புக்ல பாத்துக்கலாம். கங்குலி அவங்க இன்டர்வியூல அங்க போய் யுவராஜ் சிங்க போய் அந்த நைட் கிளப்ல பிடிச்சு உடனே கங்குலி கேட்கிறாரு, நானும் உங்க கூட சாப்பிட போறேன், எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சேர் யுவராஜ் சிங், ஒரு சேர் கங்குலி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு 12:30 மணிக்கு வர்றாங்க. அடுத்து நான் வந்து யுவராஜ் சிங் வந்து இந்த மேட்ச் ஆடுறாரு. இப்போ கங்குலி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சிறந்த கேப்டன் நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய டீம்ல 11 பேர், யுவராஜ் சிங் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிளேயர் டீம்ல இருக்காரு. பட் அவருடைய பர்சனாலிட்டிங்கிறது வேற. அவர் வந்து நைட் கிளப் போகணும், பார்ட்டி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், வந்து மேட்ச் ஆகணும். இதே ராகுல் டிராவிட் மாதிரி இன்னொரு பர்சனாலிட்டி இருக்காரு. எல்லுன்னா எல்லையா இருக்கக்கூடிய ஆள். காலையில 8 மணிக்கு நீ இரு அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து 7:59 அது இருப்பாரு. 10 வருஷமா ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான் ராகுல் டிராவிட் சாப்பிடுறாரு. 2 பிரெட், ஜாம், ஒரு பனானா, ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ். இது அவருடைய டெய்லி பிரேக்ஃபாஸ்ட். கன்சிஸ்டன்சி. ராகுல் டிராவிட் உணவுல இருந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிக்கெட்லயே கன்சிஸ்டன்சி. மூன்றாவது இன்னொரு நபர் சச்சின் டெண்டுல்கர் போய் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ஓன் ஜோன்ல ஆடக்கூடியவர். சோ எதற்காக கங்குலி சொல்றாங்கன்னா, ஒரு 11 பேர் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இருந்தாங்கன்னா 11 பேருக்கு 11 டெம்பரமெண்ட் இருக்கும். இந்த 10 விரல் மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணு. இப்ப தலைவன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த 10 விரலையும் ஒன்னா சேர்த்தி யுவராஜ் சிங்குக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஆட வைக்கணும். கங்குலி வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ராகுல் டிராவிடுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க வந்து பெஸ்ட் அவுட்புட் எடுக்கணும். அது வந்து டீம் எஃபர்ட்டா மாறும். பட் இப்போ வந்து நம்மளுடைய சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. யாருமே பெரிய டெம்பரமெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. வீட்டுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கணவன் மனைவி சண்டை. எதற்காக வந்து உதயெல்லாம் பிஸியா இருக்காங்க? இங்க இருக்கிற லாயர்ஸ்ல எதுக்கு நீங்க ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பிஸியா இருக்கீங்கன்னா, எல்லா கோர்ட்லயும் அதிகமா சுத்திட்டு இருக்கிறது கணவன் மனைவி. ஏன்னா நான் போலீஸா இருக்கும்போது கூட பார்த்திருக்கேன், டைவர்ஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னாங்க, ஒரு பெட்ல வந்து லெஃப்ட் சைட்ல யார் படுக்கணும், ரைட் சைட்ல யார் படுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து சண்டை ஆரம்பிக்கும். நான் எப்பவுமே என்னுடைய வீட்டுல லெஃப்ட் சைட்ல தான் படுப்பேன். அதான் எனக்கு வாஸ்துப்படி சரி. அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு பிரஷ் வந்து எப்படி வைக்கணும், உன் பிரஷ் என் பிரஷ் ஒன்னா ஒட்டுக்கு பாத்ரூம்ல, நீங்க தனியா பிரஷ் கவர் வைங்க, நான் தனியா பிரஷ் கவர் வைங்க. இங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு 3-4 மாசத்துல வந்து பெரிய ஒரு சண்டையா வெடிச்சு அவங்க 2 பேரும் போய் நம்ம உதய் மாதிரி நல்ல எமினன்ட் லாயர்ஸ் அவங்க முன்னாடி உட்கார்ந்து இதை அத்து விட்டுருங்க, நாங்க வந்து ஊருக்கு கிளம்பிடுறோம், நமக்கு இது சரிப்பட்டு வராது. பியோர் டெம்பரமெண்டல் இஷ்யூஸ். ஒரு டீம்ல 11 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர், அப்பா கொண்டு பிடிக்கும், அம்மா கொண்டு பிடிக்கும், அதுல வந்து அந்த குழந்தை வளர்ந்து வரணும்.
அந்த குழந்தை அதெல்லாம் பார்த்து வளர்ந்துவாங்க. அதே மாதிரி இந்தியாங்கிற கண்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று பிடிக்கும், இந்த கம்யூனிட்டிக்கு ஒன்று பிடிக்கும், அந்த கம்யூனிட்டிக்கு ஒன்று பிடிக்கும், கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஜாதிக்கு ஒன்று பிடிக்கும், அந்த ஜாதிக்கு ஒன்று பிடிக்கும், ஜாதிக்குள்ள இந்த தலைவனுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த தலைவனுக்கு ஒன்று பிடிக்கும். அதனாலதான் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீமா 11 பேருக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப். அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது சாதாரண வேலை கிடையாது. ஒரு அரசாங்கத்திடம் ஒரு வாலண்டியர் போய் டீல் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்மளுடைய வாலண்டியர்ஸே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போடணும், அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் போவாங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் பேங்க்குக்கு போய் ஒரு ஸ்கீமுக்கு போவாங்க. ஒரு 22-23 வயசுல வர ஒரு வாலண்டியர் வந்து நம்ம கிட்ட சேரும் போது இந்த மாதிரி 5-6 டிபார்ட்மெண்ட் ஓடி 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 கிட்டத்தட்ட 6 மாசத்துல பாத்தீங்கன்னா பிகம்ஸ் வெரி மெச்சூர்ட். ஒரு நல்ல ஒரு டெம்பரமெண்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தலைவன் தான் நம்ம நம்மில் ஒரு தலைவர்னு சொல்லிட்டு இதோட ஃபைனல் நோக்கம் வாலண்டியர்ஸ் அவங்கள நல்ல ஒரு தலைவர்கள் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கம். சரி, நல்ல தலைவர்கள் கிடைச்சா நமக்கு என்ன நடக்கும்? நல்ல தலைவர்கள் கிடைச்சா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி நல்ல சமுதாயம் கிடைக்கும். ஒரு சமுதாயத்துல சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலா 100க்கு ஒரு 30 பேர், இப்போ 100க்கு ஒரு பேர் 2 பேர் இருக்கலாம், நீங்க 100க்கு ஒரு 30 பேரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிரிட்டிக்கல் மாஸ். அப்ப சமுதாயம் அப்படிங்கிறது டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூரோப்புக்கு போறீங்க, நிறைய பேர் யூரோப் போயிருக்கலாம், சிங்கப்பூர் போயிருக்கலாம். அங்க வந்து கடினமான சட்டம் இருக்கிறதுனால மக்கள் வெளியே வந்தோடனே மூச்சு கூட விட முடியாது, மூச்சு போட முடியாது, குப்பையை போட முடியாது, புதளத்துல பேச முடியாது, கத்த முடியாது. ட்ரெயின் அந்த டைமுக்கு தான் வரும், நீங்க போய் அப்படியே நிக்கணும், கியூல நிக்கணும், அந்த கியூல போய் நீங்க உள்ள உட்காரணும். ரெஸ்டாரண்ட் போனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடணும், புக் பண்ணாம எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டும் யூரோப்பியன் சிட்டில போய் நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே கடினமான சட்டத்தின் மூலமாக ஒழுக்கத்தை கொண்டு வராங்க. பட் நம்ம இந்தியன் டெமோக்ரஸி பாத்தீங்கன்னா நீங்களே வந்து டெமோக்ரஸியை பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய சட்டம் விரும்புது. எதுக்குமே வந்து இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஃபைன் அப்படிங்கிறது கிடையாது. ஐரோப்பா மாதிரி எல்லாத்துக்கும் ஃபைன் அங்க. இப்ப ஜெர்மனில வந்து மிக்சியை வந்து நீங்க நைட் 8 மணிக்கு மேல ஓட்டினீங்கன்னா 50 யூரோ ஃபைன் போடுவாங்க. யாருமே 8 மணிக்கு மேல மிக்சி ஆன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு தொந்தரவு இருக்கும். நாமளும் சுதந்திரம் வாங்கும் போது கடினமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ரோட்ல எச்சு போட்டீங்கன்னா 500 ரூபாய் ஃபைன், நீங்க ரோட்ல சத்தம் போட்டா 1000 ரூபாய் ஃபைன். அதனால நீங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்தியா வந்து ஒழுக்கமில்லாத நாடு, ஒழுக்கமில்லாத நாடுன்னு பேசுறாங்க. நீங்க ஆதாரபூர்வமா பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஒழுக்கமான நாடு. காரணம் என்னன்னா சட்டங்கள் மூலமாக மக்களை திருத்தாமல் நாம வந்து நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய கோட்பாடுகள், நம்மளுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் இருந்து அந்த கல்ச்சர்ல மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. அதற்காகத்தான் நம்ம தலைவர்னு சொல்றோம். அதுல ஒரு தலைவனை போய் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம், உள்ள நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் மாறும், சமுதாயம் மாறும். சரி, சமுதாயம் மாறினா என்ன ஆகும் அப்படின்னா எங்களே மாதிரி ஆட்களுக்கு வேலை இல்லாம போயிருக்கும். சமுதாயம் மாறிடுச்சுனாங்க சமுதாயத்துக்கு வந்து யாரும் தேவைப்படாது. சமுதாயம் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல. இப்ப சுவிட்சர்லாந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி தான், பட் அது கண்ட்ரி கிடையாது, கேண்டன்ஸ். சுவிட்சர்லாந்து அப்படிங்கறதே வந்து கேண்டன் அப்படிங்கறது சேர்ந்து ஒரு கண்ட்ரியா வச்சிருக்காங்க. அங்க யாருமே யாரையும் ஆள முடியாது. சுவிட்சர்லாந்துக்கு பாத்தீங்கன்னா ஆர்மி கிடையாது, எந்த பிரைம் மினிஸ்டர் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா அந்த முடிவுல மக்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஓட்டு போடணும், உங்களுக்கு எது வேணுமா. 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க, உங்களுக்கு எது வேணுமா ஓட்டு போடுவீங்க. லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணுமா ஓட்டு போடுவீங்க. சோ மக்களே கலந்து அவர்களுக்கான முடிவை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர். சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெமோக்ராட்டிக் மாடல்ல போறாங்க. ஏன்னா ஹைலி இவால்வ்டு சொசைட்டி, பயங்கரமா இவால்வ் ஆயிட்டாங்க, தனி மனித சுதந்திரம் இருக்கு, வெளியிருந்து அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகள் வேண்டாம். சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா கேண்டன் அப்படிங்கிற ஒரு மாடல். பாசிபிளி இந்தியா அந்த மாதிரி போகணும், நீங்களே வந்து செல்ஃபா வந்து உங்களுடைய கவர்னன்ஸ் பண்ணிக்கணும், வெளியிருந்து உங்களுக்கு யாரும் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும், நம்மளுடைய ஆளுமை திறன் வர வேண்டும், நம்மளுடைய லீடர்ஷிப் எபிலிட்டி வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஃபைனல் நோக்கம். அது 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் 500 வருஷம் எத்தனை நாள் ஆனா கூட அதுல நம்மளுடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு, நம்மில் ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சின்னதா அதுல ஒரு புள்ளியை வச்சு நம்மளால சில பேர் வந்து நல்ல தலைவர்களாக இருக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய முக்கியமான எண்ணம். அதோட வாழ்க்கை பாதையில தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபார்மர்ஸ்க்கோ எஜுகேஷனோ ஸ்கில்லிங்கோ ஒன்னொன்னா பண்ணிட்டு வர்றோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்க, இதுல வந்து எதுவுமே இலவசமா கொடுக்கறத நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். உணவு இல்லாதவனுக்கு ஒரு பாக்கெட்ல போட்டு 5 கிலோ சாப்பாடு கொடு அப்படிங்கறது எங்க நோக்கம் கிடையாது. உன்னுடைய உணவை கொண்டு போய் நீ பகிர்ந்து, பட் இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அவர்களுடைய ஆளுமை திறன் எப்பவுமே மேல வராது. இலவசம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ல கொரோனா டைம்ல பேண்டமிக் டைம்ல கூட பயங்கரமா யோசிச்சோம். யாருக்கு கொடுக்கணும், எதற்காக கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், பயங்கரமா டிஸ்கஷன் நடந்துச்சு. சோ இலவசம் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபவுண்டேஷனையும் மையமா இருக்க நம்ம இருக்கக்கூடாது. பட் ஆளுமை திறன்
ஒரு விவசாயி வந்து 2 ஏக்கர் கீழே லேண்ட் வச்சிருக்காங்க, நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவசமா டிராக்டர்ல ஓட்டி கொடுக்குறோம். அந்த இலவசம் அப்படிங்கறத கூட நாங்க வந்து குவான்டிஃபை பண்ணிட்டோம். டீசலுக்கு நீங்க பணம் கொடுக்கணும், அப்படின்னா 50% உங்களுக்கு மிச்சம் நாங்க பாத்துக்கோம். டெஃபே அப்படிங்கிற கம்பெனியோட டைப் போட்டுருக்கோம். போன வாரம் தென்னிலை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆட்டுக்கு வந்து க்ளூட்டன் டிசீஸ்க்கு மருந்து ஊற்றணும். அது விவசாயி வந்து நேரம் மருந்து ஊத்துறீங்க, ஒரு ஆட்டுக்கு வந்து 30 ரூபாய், ஒரு டைம் நீங்க டோஸ் கொடுத்தீங்கன்னா 30 ரூபாய். பட் நாங்க வந்து இந்த மிடில் மேனை கட் பண்ணிட்டு டைரக்டா நாங்களே நாமக்கல் போய் வெட்டரி காலேஜ் அந்த மருந்து வாங்கிட்டு வந்து ஊட்டுக்கு ஊத்துறதுனால 15 ரூபாய் கொண்டு வரோம். 15 rupees எலிமினேட், மிடில் மேனை குறைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தான் வீதி லீடர்ஸ் போகணும்னு எங்களுக்கு ஆசை. அதாவது உங்களுக்கு குறைவாக கிடைக்கும், பட் அது இலவசமாக கிடைக்காது. நம்ம வாலண்டியர்ஸ் எங்கேயோ வேலை செஞ்சு மிடில் மேனை கட் பண்ணி ஏதோ ஒரு ஆபீஸ்ல நின்று உங்களுக்காக அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற ஸ்பிரிட்டை வந்து நீங்க புதுச்சேரியில் எடுத்துட்டு போகணும். இலவசம் அப்படிங்கறத நம்ம நாட்டை வந்து அழிச்சிட்டு இருக்கு. இலவசமாக கொடுக்கறது, இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து இலவசம் இல்லாத ஒரு நாடு, தனித்தன்மையாக இருந்த ஒரு நாட்டை வந்து அரசியல் சுயலாபத்துக்காக நாம வந்து உனக்கு வந்து தோடு கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், இலவசமா கரண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் கோட்பாடுகளா போய் நம்ம மக்களை வந்து இந்த மாதிரி அடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து அரசியல் ரீதியாக கூட பர்சனலி நான் எப்பவுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தேங்க. இப்ப ஃபவுண்டேஷன்ல கூட எங்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஃபவுண்டேஷன்ல ஒரு யங் உமன் லீடர் வேணும், ஒரு பெண் ஒருத்தரை தலைவியா இருக்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு அக்காவோட பேச்சை பார்த்து எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷம். நான் இங்க உட்காந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெண் அப்படிங்கிறதுங்க என்னதான் நம்ம ஆயிரம் வருத்தங்கள் கொடுத்தா கூட எல்லாத்தையும் தாங்கக்கூடியவள் அப்படிங்கறத என்னுடைய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அர்த்தமா நான் பார்ப்பேன். எவ்வளவு பிரஷரா இருந்தாலும் ஃபேஸ்ல காட்ட மாட்டாங்க, எத்தனை பேர் வந்தாலும் 5 நிமிஷம் சமைச்சு போட்டுருவாங்க, வீட்டுல என்னதான் சண்டை நடந்தாலும் வெளியே தெரியாது, அவ்வளவு பிரஷரை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க. இதே ஆண் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டென்ஷன் வந்துச்சுன்னா ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். நம்மளால ஒரு டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வச்சுக்க முடியாது. அக்கா வந்து நீ காலையில இருந்து நான் பாத்துட்டு இருந்தேன், வேற சமயத்துல அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது எல்லா இடத்துலயுமே கூட. பட் அவங்க ப்ரிப்பரேஷன் எவ்வளவு நீட்டா ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க, எமோஷனலா வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க அந்த விஷயத்த, அந்த வலியை வந்து புரிஞ்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தலைவி நம்ம வீத லீடர்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்மளுடைய அங்குதாசன் அவர்கள் வந்து இதை ஒரு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் நாங்க ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டு இருந்தோம், 3-4 மாசமா டிலே பண்ணோம், கொரோனா கொஞ்சம் குறையட்டும், இதை நீங்க சும்மா ஆரம்பிக்காம எல்லாத்துலயும் போய் பேசி அவங்களை தயார் பண்ணி அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிங்கன்னு. இப்போ ஃபைனலா அங்குதாசன் அவர்கள் வந்து அவர் எப்பவுமே சோசியல் சர்வீஸ்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பல காலமா நாங்க அவர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபைனலா அவர் சொன்னாரு, அவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்தது நம்பர்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, அந்த மைண்ட் செட்ல சேர்ந்துருக்காங்க, நாங்க ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமாக நம்ம எல்லாம் இங்க வந்து இன்னைக்கு புதுச்சேரியில வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய லீடர்ஷிப்ல இது முன்னாடி போகட்டும், நல்லது நடக்கட்டும், புதுச்சேரியில் ஒரு மாற்றம் வரட்டும். உங்க ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க புதுச்சேரியில. பொலிட்டிக்கலி லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஃபினான்ஷியலி புதுச்சேரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. பொலிட்டிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவர்கள் வேணும் புதுச்சேரி. நான் புதுச்சேரியை வந்து ஒரு அவுட் சைடரா வெளியிருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். 33,000 பேர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிங்க, 30 சட்டமன்றம் இருக்கு, 33 பேர், இங்க 33,000 தான் ஓட்டு போடுறீங்க. இதே நீங்க தமிழ்நாடு எங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் போகுது. ஸோ ஒரு வாக்காளரை போய் சந்திக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த 33,000 பேர் சேர்ந்து நீங்க மனசு வச்சு நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க மாதிரி சின்ன ஸ்டேட்ல தான் மாற்றம் அதிகம். அதனாலதான் ஸ்மால் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா they do much better. உத்தராகண்டா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், பிரிஞ்ச மாநிலங்கள்ல எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வேகமா ப்ரோக்ரஸ் ஆகிறாங்க. பட் புதுச்சேரி வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ப்ரோக்ரஸ் அந்த அளவுக்கு நடக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது, என்னை மாதிரி வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்கு. இதோடைய முக்கியமான குறைவா நான் பார்க்கறது வந்து லீடர்ஷிப். இங்க இருக்காங்க, 2 நாள் கழிச்சு இன்னொரு கட்சியில் இருக்காங்க, 6 மாசம் கழிச்சு அந்த கட்சி பேரை மாத்தி இன்னொரு கட்சியில் இருக்காங்க, அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல பார்க்கும்போது அவரே வந்து கட்சி பேரை 3 டைம் மாத்தி இன்னொரு கட்சியில் இருக்காங்க. உண்மை வெளியிருந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த கட்சியில் இருக்காங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, யாருக்காக வேலை செய்யறாங்க உண்மையாலுமே தெரியலீங்க. ஸோ நீங்க நல்ல தலைவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த வீத லீடர்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க, பஞ்சாயத்து லெவல்ல நிக்க வைங்க, வேற இடத்துல நிக்க வைங்க, அந்த தலைவர் அங்க வர்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுங்க, வேற இதுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதுல ஒரு மாற்றம் வரட்டும். 2வது, வீத லீடர்ஸ் மூலமா கிடைக்கிற தலைவர்களை வச்சு புதுச்சேரியை வித்தியாசமா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து நம்ம அரசாங்கத்து மேல டிபெண்டா இருக்கும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட் இஸ் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட். லார்ஜ் மெஷர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிராண்டோ, உங்களுடைய இன்டர்னல் ரெவென்யூ மொபிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். மற்ற ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்க சின்ன ஸ்டேட்டா இருக்கிறதுனால உங்களால பினான்ஸ் மொபிலைஸ் பண்ண முடியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு அதிகமா கிராண்ட் வந்து இந்த கொரோனா டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். ஏன்னா கவர்மெண்ட்னால எப்பவுமே எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியாது.
அதற்கு வித்தியாசமான யோசனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுக்கோங்க. திங்க் புதுச்சேரின்னு ஒன்று போஸ்ட் பண்ணுங்க. எக்கனாமிஸ்ட், சோசியாலஜிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வைங்க. புதுச்சேரிக்கு ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. ஒரு புது பட்ஜெட் எப்படி இருக்குன்னு யோசிங்க. டூரிசம் டெவலப்மெண்ட் செக்டர் எப்படி மாத்தணும்னு யோசிங்க. அதுக்கு வந்து வீத லீடர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்மா வச்சு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போய் கொடுங்க. ஒரு சங்கமா, ஒரு அமைப்பா உங்களுடைய மேனிஃபெஸ்டோ இந்த மாற்றம் வரும். பிஜேபிக்கு கொடுங்க, காங்கிரஸ்க்கு கொடுங்க, என்ஆர் காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுங்க, எல்லா கட்சி அவங்களுக்கு போய் கொடுங்க. அந்த மேனிஃபெஸ்டோட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உள்ள கொண்டு வாங்க. அப்புறம் 15 நாள், ஒரு மாசத்துக்கு ஒருக்கா எக்கனாமிஸ்ட கொண்டு வந்து பேச வைங்க. நல்ல நல்ல ஆட்களை கொண்டு வந்து ஜூம்லயோ மைக்லயோ பேச வச்சு கவர் பண்ணுங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க. புதுச்சேரி இஸ் வெரி யூனிக் ஸ்டேட். உங்களுக்கு ஒரு பயங்கரமான யூனிக்கான ஸ்டேட். எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, பிரெஞ்சை பார்த்துட்டீங்க, வேற வேற பொலிட்டிக்கல் இதை பார்த்துட்டீங்க. யூனிக்கா டெவலப் ஆன மக்கள் நீங்க. உங்களுக்கு வந்து கம்பேரிசன் அப்படின்றது யாரும் இல்லைன்னா கூட நீங்களே வேற வேற சோசியாலஜிக்கல் ஃபோர்ஸஸ் ஷேப் பண்ணி வந்தவங்க நீங்க. அதனால நிறைய பேர்த்த பேச வைங்க. அது வந்து யங்ஸ்டர்ஸ் போய் ரீச் ஆகும். யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ருத்ரா மாதிரி சில பேர் தலைமை பண்புக்கு வந்து ஆசைப்படணும், நல்லா செய்யணும்னு நினைக்கணும். அதற்காக எங்களை மாதிரி விவசாயம் ஸ்கில்லிங்னு யோசிக்காம பறந்து திங்க் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் கல்ச்சரை மாத்துங்க. எந்த கட்சி நல்லா இருக்கோ ஓட்டு போடுங்க. நல்ல தலைவர்கள் உருவாக்குங்க. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அதை வைங்க. தலைவர்களை போய் ஃபோர்ஸ் பண்ணுங்க. நீங்களே ஒரு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலத்தை வந்து மாத்துங்க. கவர்மெண்ட்ல போய் லேபர் லாஸ் பாலிசியை மாத்துங்க, என்டர்டைன்மெண்ட் லாஸை மாத்துங்க, டூரிசம் செக்டர் லாஸை மாத்துங்க. அதற்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிப்பீங்க நான் நம்புறேங்க. ரொம்ப குறுகிய போக்கா பார்க்காம பிராடர் இதான் நீங்க பார்க்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கும் 200 பேருக்கு மேல ஹால் பார்த்தீங்கன்னா சேர் எல்லாமே நின்றுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வணக்கங்க. காரணம் என்னன்னா, நீங்க எல்லாருமே இந்த ஃபவுண்டேஷனை நம்புறீங்க. இதுல ஏதோ ஒரு மாற்றம் வருமா, இதுல ஒரு சின்ன ஒரு ஆளுமை எனக்கு கிடைக்குமா, என்னால வந்து சமுதாயத்தில் அந்த மாற்றம் நடக்குமா நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. பட் கடினமாக உழைக்கணும். இது வந்து தலைவர் யாரும் இல்லாதனால நீங்க எல்லாருமே தலைவர்கள் அப்படிங்கிறனால நீங்க எல்லாருமே அந்த உழைப்பு உள்ள போடணும். நீங்க எல்லாருமே அந்த வேலையை செய்யணும். பை ரொட்டேஷன் நீங்க வாலண்டியர் பண்ணணும். நீங்களே யார் இந்த இனிஷியல் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ உள்ள பூந்து நான் இதை பண்றேன்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஸோ நல்லது நடக்கட்டும். புதுச்சேரிக்கு நல்ல தலைவர்கள் வரட்டும். நல்ல சமுதாய மாற்றம் கிடைக்கட்டும். ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டியா நீங்க பாண்டிச்சேரியை புதுச்சேரியை மாத்திரீங்க ஒரு பெரிய நம்பிக்கை. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டி. சும்மா மக்காவுக்கு போறாங்க, இங்கிருந்து வந்து டூரிசம் போனா மக்காவுக்கு போறாங்க, ஹாங்காங் போறாங்க, தைவான் போறாங்க, சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போறாங்க. பட் அதை இங்கிருந்து ஃபிளைட் எடுத்து மக்காவுக்கு போறாங்க. 3.5 லட்சம் ரூபாய் ஃபிளைட் எடுத்து. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மால்டீவ்ஸ் எல்லாம் போறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம். ஸோ நீங்க புதுச்சேரி அப்படிங்கறது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு டூரிசம் ஹாட்ஸ்பாட்டா மாத்திரக்கான முயற்சி இறங்குங்க. நல்லது நடக்கட்டும். வி தி லீடர்ஸ் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நிச்சயமாக அதை சப்போர்ட் பண்ணும். வாழ்க வளமுடன். நன்றி.